ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சாட்டர்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா ரசம் தான் வைக்க போகிறேன். என்ன ரசம்னா கல்யாண வீட்டு ஸ்டைலில் ரசம் வைக்க போகிறேன். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ரசம் வைக்கிறதுக்கு வந்து நான் எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி நான் ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். நீங்கள் எடுத்த உடனே ஊற வச்சாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி புளி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம தண்ணி தேவையான அளவு ஊற்றுறதுக்காக பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்துட்டு கொத்தமல்லி கொஞ்சமாக, 2 தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து நம்ம தேவைக்கேற்ப பச்சை மிளகா, பூண்டு வந்து நம்ம இந்த சின்ன பல் பூண்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த பூண்டில் வந்து 2 பூண்டு முழுசாக உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நான் வந்துட்டு ஒரு காஞ்ச பட்டை வத்தலை நான் அந்த மாதிரி காம்பை எடுத்துகிட்டு அதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கொத்தமல்லி, அதை நம்ம கொஞ்சமாக இதுக்கு சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம தாளித்து இறக்கும் போது கொத்தமல்லி தேவை. ஸோ இப்போ கொத்தமல்லி போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தக்காளி வந்து நம்ம கைட்டே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். நல்லா தக்காளி மசியணும், அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தக்காளி நல்லா பிசைஞ்சாச்சு. அதே மாதிரி இன்னொரு தக்காளியும் நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 தக்காளி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த வந்து தூள் சேர்க்க போகிறோம். அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். நான் வீடியோவில் தூள் சொல்லலை, சாரி, இப்போ சொல்கிறேன், சேர்த்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு கலர் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் வந்து காஷ்மீரி தூள் போட்டுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் விட்டுடலாம். இது வந்து காஷ்மீரி மிளகாய் தூள். இல்லை உப்பு வந்து கொஞ்சம் உரப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதனால தான் நான் இதை சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். அதே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம், ஏன்னா இப்போயே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். கைட்டே நல்லா கலந்து விடுங்க, அப்போ தான் எல்லா பக்கட்டும் மிக்ஸ் ஆகி வரும். இப்போ ரசத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி சாமான் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம், ஏன்னா பிள்ளைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தா எல்லாமே சரியாயிடும். அதே ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து சீரகம் சேர்த்துக்கிறோம். ஒரு 1.5 டீஸ்பூன் வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா பூண்டு, அதை சேர்க்க போகிறோம். இது கூட சும்மா 2 இனுக்களவு கொத்தமல்லி, அதே அளவுக்கு கருவேப்பிலை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 3 பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம், தண்ணி ஊற்றாமல். இப்போ நம்ம அரைச்சதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம மிக்ஸி ஜாரில் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம அதை கழுவி ஊற்றிடலாம் ரசத்துலேயே. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம்.
ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன், பாத்திரம் வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு கிட்டக்க சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகி வரட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக வெந்தயம் ஓவராக சேர்த்துறாதீங்க, கசக்கும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்தது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதோட நான் 2 பட்டை வத்தலை காஞ்ச கீரை வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். நான் வந்து ஒரு 4லேருந்து 5 பேருக்கு தகுந்த மாதிரி ரசம் வச்சுக்குவேன். அந்த அளவு தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ இது கூட நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்க போகிறோம். இப்போயும் நம்ம கொஞ்சம் சேர்க்கணும். அப்போயும் நம்ம சேர்த்தோம், இப்போயும் கொஞ்சம் சேர்த்தோம்னா வாசனையாக இருக்கும். பாருங்கள், ரொம்பவும் சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கிளறி விட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்ச கலந்த ரசத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது ஊற்றும் போது நம்ம அடுத்து வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ இது கூட உங்களுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கிளறி விட்டு மூடி போட்டு விட போகிறேன். அப்போ தான் முறை வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முறை கூட்டி வருது. இது நம்ம கொதிக்க விடக்கூடாது. இப்போயே நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைலில் சூப்பரான ரசம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாவும் இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நான் 2வது தடவை வச்சுருக்கேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.